என்ன மக்களே, வணக்கம் மக்களே. இருந்து கடைசியில் ஒரு எம்ஜிஆர், ஜெயலலிதா அந்த வரிசையில், கருணாநிதி அந்த வரிசையில் ஒரு நடிகனை தேர்ந்தெடுத்துட்டீங்க. வெளியே தலை கட்ட முடியாமல் இருக்குது எங்களை போல் கொஞ்சம் உணர்வுள்ள மக்களுக்கு. சரிங்களா? உணர்வுள்ள மக்கள் ஏன்னு சொல்கிறேன்னாக்கி கொஞ்சமாவது நமக்கு சூடு சொரண ரோசம் இருக்கணும். கடைசி வரைக்கும் நமக்கு பாருங்கள், 75 ஆண்டு காலமாக இந்த மாதிரிப்பட்ட கூத்தாடி அந்த அரசியலில் தான் வந்துட்டு இருக்கோம் தொடர்ச்சியாட்டு. அதே தான் இப்போவும் வந்துருக்குது. சரிங்களா? நம்ம எந்த நிலைமையில தான் இப்போ இருந்துகிட்ருக்கோன்னு பாருங்கள். டிகேட்ஸ் நிறைய ஆகிடுச்சு, காலங்கள் உண்டோடி கொண்டு இருக்கின்றன. ஆனாலுமே நம்ம திருந்துற பாடு இல்லை, நம்மளை திருத்தவும் முடியாது. ஏன்னா நம்ம டிசைன் அப்படி, தமிழ்நாட்டு மக்களோட டிசைன் அப்படி. பக்கத்து மாநிலம் கேரளா, இங்கே ஆந்திர பிரதேசம் கூட நம்ம கொஞ்சம் மன்னிச்சு விட்டு நம்ம தள்ளி இருக்கிறாங்க. மான ரோசம் இல்லாமல் ஒரு மலையாளி பக்கத்தில் ஒரு ஸ்டேட்டை வச்சுக்கிட்டு ஒரு சூடு சுரணை எதுவும் இல்லாமல் இப்படி ஒரு விலையில் விழுந்து கிடக்கும் பார்த்தீங்களா? மாய விலையில் கூத்தாடி நாட்டை கொடுத்தா கூத்தியாட்டம் கொடுப்பான்னு காமராஜர் அன்னைக்கு சொல்லிட்டு போனாருங்க. அது இன்னைக்கு இந்த வாட்டியும் அது நடக்க போகுது. ஏன்னா இது பல வாட்டி நடந்துடுச்சு. எம்ஜிஆர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஜெயலலிதா, சரிங்களா, அந்த வாரிசு அப்படி. அப்புறம் நம்ம களவாணி கருணாநிதி அவர்கள், சரிங்களா, அந்த வாரிசு அப்படி வருது இல்லை, தொடர்ந்து வருது. அப்புறம் கனிமொழி அம்மையார் அப்படி தானே வருது. உங்களுக்கு அந்த வாரிசுகள் அப்படியே வந்துட்டு இருக்குது. இப்போ கடைசியாக விஜய், இடத்துல அங்கே திரிஷா மேடமும் பங்கு பெற்றுட்டாங்க. அப்புறம் கீர்த்தி சுரேஷ், அடுத்த பார்த்தீங்கன்னா விஜயோட தலைமுறை நிறைய மாற்றங்கள் நீங்கள் கொண்டு வரலாம்ல மக்களே. அடுத்த சிவகார்த்திகேயன், தனுஷ், இந்த மாதிரி வரிசையாக வந்துக்கிட்டே இருங்க. அந்த கூத்தாடிலாம் கொண்டு வந்துட்டுருங்க. உங்களுக்கு சோறு தான் திங்கிறீங்களா, வேறு என்ன திங்குறீங்களான்னு எனக்கு இது தெரியல. பார்த்துக்கோங்க, எங்களெல்லாம் உள்ள குமுறுது. அது எப்படி எனக்கு ஒரு மான ரோசனை ஒன்று இருக்குது, வெளியில் தர காட்ட முடியும். என்ன அவ்வளோ சினிமா பைத்தியமாயா? சினிமாவில் 100 ரூபா அடிக்கிறான், 1000 ரூபா அடிக்கிறான். ஸ்கிரிப்டாக பாருங்கள், பேசுகிறானுங்க. பாருங்க, ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வைக்காமல் அவர் எப்படி போல்டாக பேசாது பாருங்க. ஐயோ, பேசுறது எங்கள் வீட்டில் உள்ள சின்ன பசங்க 50 பக்கம் எழுதி கொடுத்தாருன்னு அப்படி மனப்பாடம் பண்ணி சூப்பராக பேசுவோம். அந்த டயலாக்லாம் அருமையா, அந்த பழைய வரலாறுலாம் எடுத்து பண்ணி ராஜராஜ சோழன்ல அவங்களுக்கு ஒரு காட்சி மட்டும் நமக்கு அமைச்சு கொடுத்தா போதும், இப்படிதான் பேசணுங்கிறது அருமையா பேசுவாங்க. இந்த ரிக்கி பாண்டிங்க அதெல்லாம் ஒரு மான மோசம் இல்லாம பேசுறாரு. இந்த தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கி விஜய் 10 சீட்டுக்கு மேலே வந்தாக்கி நான் அரசியல் பொலிட்டிக்ஸே பேச மாட்டேன்னாரு பேசிட்டு இருக்காரு. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது எல்லாரும் பல்ட்டி அடிக்கிறது சாதாரணம் தான். அந்த அழைப்பும் செப்படிச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு 2 ஸ்கிரிப்ட், ஒரு 4 ஸ்கிரிப்டை ஆறாம் படித்து சொல்கிறதுக்கு என்னையே அது பெரிய பில்டப் போட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் தேவையில்லையா? இப்போ ஊராக சுற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்க பார்க்குறது இவங்கள பார்க்குறதுக்கு ஸ்டாலின் பார்த்தாச்சு, அவங்கள பார்த்தாச்சு, இவங்கள பார்த்தாச்சு. என்னையா அது பெரிய ராஜ வம்சத்தில் இருந்து அங்கே மீட் பண்ணி என்ன பண்ணுறது? ஏதோ ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, மன்னர் வந்துக்கிட்டு இருக்கிறார் மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக அந்த பழைய காலத்தினால் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ராஜாக்கள்லாம். அது படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதில் நம்ம புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லாம் இருக்குது. அது அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னுக்கிட்டு புறநானூறுலாம் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? படிக்கும்போது தெரியுது. அதே போல் இதுயோ உனக்கு சிஎம் பொறுப்பு இதை மக்கள் கொடுத்துட்டாங்க. சரியா? நம்பி கொடுக்கல. ஏதோ ஒரு கூத்தாடி ஃபேஸில் இன்ஸ்டாகிராம், அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப், பல ஏமாற்று வித்தைகள்லாம் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த ரூட் அந்த மாஃபியா கும்பல், ஜெகதீஷ் மாஃபியா கும்பல் மூலமாட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஆட்சிக்கு வந்துட்டீங்க. மக்களை ஏமாற்றி அவன் எதுக்கு ஓட்டு போட்டான்னு அவனுக்கே தெரியாது, அவ்வளோவுக்கே தெரியாது. எனக்கு சின்ன பசங்க சொன்னாங்கன்னு ஓட்டு போட்டுக்கிட்டியோ, அதான் ஏன் சின்ன பசங்க சொன்னாங்க ஓட்டு போனால் சின்ன பசங்க சொல்லுவான். ஒரு 10 வயசு பிறகு பொண்ணு உங்கள் பொண்ணு வீட்டில் இருக்க பொண்ணுங்களை மேஜர் ஆன பிறகு பார்த்தீங்கன்னாக்கி எனக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, நான் அவனுக்கு ரொம்ப விரும்புகிறேன், சம்மதிச்சு கொடுத்துருவீங்களா? நீங்கள் அப்படி தானங்க இருக்குது. நீங்கள் செஞ்ச செயல்கள்லாம் அப்படி தான் இருக்குது. சரிங்களா? என்னங்க இது நியாயம்? இது கொஞ்சமாவது யோசிக்கணுங்க. ஒரு யோசனையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி இந்த பாயிண்ட் சொல்லும்போது மட்டும் உங்களுக்கு பிடிக்குது. நான் நேற்றுக்கு ஒரு ஆள்கிட்ட பேசுகிறேன், ஒரு கும்பல்கிட்ட பேசுகிறேன். வழக்கமாக கிரவுண்டில் நாங்கள் ரன்னிங் பண்ணிட்டு போது பேசுவோம். சரிங்களா? அப்போ அரசியலில் பேசும்போது இப்படி சொன்னோமா மட்டும் அவங்களுக்கு ஏதோ புழுகு நடிகிறப்போ நடிகிறாங்க. ஐயோ, அது எப்படி நீங்கள் எப்படி பேசலாம், என்ன பேசலாம், அதை கூட தான் பண்ணியிருக்கீங்க. நம்ம சொன்னது ஒரு உண்மைப்படுத்தி சொல்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு எந்த ஒரு சிந்தனை இல்லாமல் சின்ன பசங்க சொன்னாங்க நீங்கிட்ட போட்டிருக்கீங்களா ஓட்டு. அதனால தான் ஒரு புரிதலுக்காக வேண்டிய அரசியலமைப்பு சட்டமே ஒரு 18 வயசு நிரம்பிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும், அரசியல் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும், அவங்களுக்கு நானும் தெரிஞ்சிருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையை வச்சு தான் அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்போ அதுக்கப்புறம் எதுக்கு இப்போ நீங்கள் சட்டத்தை மீறின கூட தானே இருக்குது. சரிங்களா? பேக்கோட ரொம்ப பின்னோக்கி பார்க்குறீங்க. அப்போ என்னது, ஒரு சின்ன பசங்க அடம் பிடிச்சிட்டாங்கன்னுக்கிட்டே, ஏங்க அவன் ஒரு நடிகைங்க, 4 பேசுவான்,
நமக்குன்னு ஒரு பொது அறிவு வேண்டாமாங்க? சரிங்களா? அவன் படத்தில் டயலாக் அடிப்பான், நான் 100 அடித்த போல நடிச்சிருப்பான், ராக்கெட் லாஞ்சர் விட்ட போல் இது பண்ணியிருப்பான், விண்வெளிக்கு ஜம்ப் பண்ணியிருப்பான், விண்வெளியில் போய் இந்த மாதிரிலாம் இது அபரிமிதமான காட்சிகளை பார்த்து இதாண்டா உலகம் பண்ணிட்டு ஒரு தற்குறித்தனமான உலகத்தில் இருந்துட்டு இருக்குது. ஐயோ படம் பாரியா ரசியா போயிட்டுறியா, அவனை எதுக்கே அரசியல் இழுக்கிற? டேய் என்னையா இப்படி இருக்கிற? உங்களோட வீக்னஸை கரெக்டாக வச்சு தான் சைக்காலஜிக்கல் சரியா இந்த உங்கள் டிஸார்டரை பயன்படுத்தி தான் இவனுக்கெல்லாம் அரசியலுக்கு வர்றாங்க. சரிங்களா? இவனை சுற்றி இருக்கிறவன பாருங்கள், எல்லாமே கழுகு. சரிங்களா? பணந்தண்ணி கழுகு. ஆதவர்ஜினா நம்பர் 1 ஃப்ராடு, லாட்ரி மாஃபியா கும்பல், பலாயிரம் குடும்பங்களே அழித்தவன் அந்த லாட்ரி சீட்டு விற்று இப்போ 1,00,000 சீட்டு நம்ம பிரதி அதை பிரிண்ட் போடுறான், அன்னைக்கு பிரதி எடுக்கிறான்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 நம்பர் தான் பார்த்தீங்கன்னா அதே பெரிய விஷயம். 50 நம்பருக்கு தான் அவன் பரிசு விழுறது போல் வச்சுருப்பான். இது எல்லாமே போலி டிக்கெட்டு தான். சரிங்களா? அந்த டிக்கெட்டை வாங்குறவங்க 200 300 500 கொடுத்து வாங்கியிருப்பான். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கும்பல். அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா இவன் போஸ்டிங் கொடுத்தாச்சு. இப்போ அந்த டாஸ்மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய டெண்டர் பார்த்தீங்கன்னா மாற்றி தான் எடுக்க போகிறான். ஏன்னா கார்பரேட்டுடைய நல்லவனை வர விட மாட்டாங்களா? கார்பரேட்டுடைய சதி திட்டமே பார்த்தீங்கன்னாக்கி அவங்களுக்கு கையெழுத்து விடும் புரோக்கராக தான் இருக்கிறதுக்கு ஆள் தேவைப்படும். அந்த ஆளை தான் எடுத்து வச்சிருக்கேன். அதுதான் விஜய். இங்கே விஜய்க்கு சிஎம் பதவி ஆசை. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆள் முகத்தை பயன்படுத்தி ஆட்சி கொண்டு நம்ம கொள்ளையடிக்கிறான்ட்டு. ஏன்னா இவர்கிட்ட விஜய்கிட்ட ஒரு 5,000 கோடி இருக்கும், 6,000 கோடி இருக்கும் கிட்டத்தட்ட. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆதவர்ஜினா அது ஒரு பெரிய ஃப்ராடு கும்பல். அந்த குடும்பத்தில் எல்லாமே ஒரு 3-4 எம்எல்ஏ ஆகிட்டாங்க அதிமுக. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி பாண்டிச்சேரியில் ஒரு கட்சியில் இருந்துட்டு இது பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன தாவைக்கார இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு 3-4 எம்எல்ஏஸ். சரிங்களா? இப்படிலாம் இருக்குமா? தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களாங்க? ஒரு குடும்பத்துலேருந்து 3-4 எம்எல்ஏங்க. ஆதவர்ஜினா குடும்பத்தில் ஆற்றின் மார்ட்டின் அவன் கொடி கட்டி பறக்க போகிறான் பாருங்க. என்னை டாஸ்மார்க் ஃபுல்லாக டெண்டர் எடுத்து அவன் ஃபுல்லாக சொல்லி பிடிக்க போகிறான். கண்டிப்பாக ஒரு 3-4 மாதத்தில் வருமானம் பார்த்துருவான். அதை 3,000 கோடி போட்டேன்னு சொல்கிறாங்க. அது அவன் போட்டாங்கன்னா வேறு கார்பரேட் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னு தெரியல. எனக்கு மற்ற கார்பரேட்டோட அனிலம் அகர்வாலும் அந்த பயங்கரவாதி இலங்கை பயங்கரவாதி இருக்கிறான் பார்த்தீங்களா, நம்மள் ராஜபக்ஷே, அவங்க கூட வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இவனுடைய அரசியல் கூட நிறைய தலையீடு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டுங்க. அப்போ கார்பரேட்டில் எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க, சப்போர்ட்டு. இப்படி தான் இருக்குது நிலவரம். சரிங்களா? இது எந்த அளவுக்கு ஆரோக்கியமே கிடையாதுங்க. ஏற்கனவே திருட்டு திமுகவுடைய தொல்லை தாங்க முடியாமல் தான் ஒரு 5 வருஷம் அடுத்த ஏதாவது நான் என்ன எதிர்பார்த்தேன், நாம் தமிழ் கட்சி ஒரு 2 சீட்டு ஒரு 3 சீட்டு வந்தால் கூட ஒரு 2 எதிர்பார்த்தேன். சரிங்களா? பல்லாவரம் தொகுதியிலையும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி காரைக்குடிலையும் எதிர்பார்த்தேன். அதை வரவிடாமல் ஆக்கிட்டாங்க கடைசியில். சரி பரவாயில்ல, தமிழ் தேசிய கருத்துக்கள் என்றைக்கும் அடிபடாது. அது காலம் ஃபுல்லாக இன்டாக்டாக தான் இருக்கும். சரிங்களா? உடைப்படாமல் அப்படி இருக்கும். அதனால் அதை பற்றி நமக்கு கவலைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அந்த திட்டமிட்டு சிதைச்சிட்டாங்க. இதை என்ன நைக்கி பாருங்கள், தெலுங்கு பேசுகிற மக்கள்லாம் ஆத்து எடுக்கிறாங்க. சரிங்களா? நமக்கு மொழியை பற்றி அதெல்லாம் நமக்கு அதில் உறுப்பு கிடையாது. இருந்தாலும் ஒரு தமிழன் கூட உள்ளே போயிட்டு இப்போ இதிலே பாருங்கள் நிறைய அந்த இதெல்லாம் வீடியோஸ்லாம் வருது. விஜயோடைய அப்பா அம்மாவே என்ன சொல்கிறாங்க, நாங்களாம் ஹைதராபாட்டில் வந்தவங்க தான் அது மாதிரி சொல்கிறாங்க. சில அந்த சித்தூர் பார்டர் இருந்துட்டுலாம் ஒரு கம்யூனிட்டி குறிப்பிட்ட கம்யூனிட்டி அவங்க கொண்டாடுறாங்க. இது நாங்கள் தான் எங்களோட விஜய் எங்கள் ஆள் தான் அன்னிக்கிட்டு கொண்டாடுறாங்க தெலுங்கு பேசுகிற மக்கள். இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த விஜயோட சுற்றி இருக்கக்கூடிய முக்கால்வாசியும் தெலுங்கு பேசுகிற மக்களாக தான் இருக்குது. ஆதவர்ஜினா ரெட்டி நம்ம இதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம் நம்ம. சரிங்களா? அப்புறம் ஒரு கீர்த்தனானூர் பொண்ணுலாம் பார்த்தீங்கன்னாக்கி தெலுங்கில் தான் அவங்க ஆற்று எடுத்தாங்க, உறுதிமொழியெல்லாம் எடுத்தது. இவர் நம்ம அவர் பேர் என்ன, புசி ஆனந்த், அவர் நாயுடு தான். சரிங்களா? இதெல்லாம் சொல்லியே தான் ஆகணும். நான் எல்லாம் இதெல்லாம் ஜாதியை பற்றி பேச மாட்டேன். ஜாதினா நம்ம தவறாக பேசலாம். அவங்களா இப்படிலாம் இருக்கிறாங்க, ஒற்றுமை இருக்கிறாங்க. மனுஷன் தமிழர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லையே மக்களே, அதுதான் நமக்கு ஒரு ஆதங்கம். நமக்கு இப்படி இருக்கீங்களே. சரிங்களா? ஒற்றுமை இல்லாமல் ஜாதி சண்டை போட்டுக்கிட்டு உங்களுக்குள்ள புறமொழி மக்களோட ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன். சரிங்க? இப்படிலாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க மற்ற மொழி பேசுகிறவங்க. நீங்களும் ஒரு ஒற்றுமையாக இருந்து ஒரு தமிழங்கையில் ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு சரிங்களா தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுத்தா நமக்கு சந்தோஷம் தான். ஏன்னா தமிழ் தேசியம் என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அவனுடைய மொழி பேசுகிற மக்களுக்கு அவனுக்கு கிடையாது, அனைத்து உயிர்களுக்கான ஒரு அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல். எனக்கு இந்த ஆனந்தகுண்டனுடைய அந்த கொள்கை விரைவு திட்டத்தெல்லாம் படித்து பாருங்கள் மக்களே, அருமையாக இருக்குங்க. அப்படி ஒரு இழுக்கம். சரிங்களா? அதை நீங்கள் படிச்சுக்கிட்டு உதாசீனப்படுத்தக்கூடாது. அதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஜப்பானுக்கும் ஃபின்லாந்துக்கும் சரிங்களா ஒவ்வொரு திட்டமும் நல்ல வளர்ந்த நாடுகள் இருந்துட்டும் நமக்கு தேவையான நாடு, அதாவது சில ஒரு சூழலை பொறுத்தா நம்ம வடிவமைச்சிருக்கிறாங்க அதெல்லாம். சரிங்களா? மற்றபடியே வேறு நாடுகளில் எடுத்துனாக்கி அந்தந்த நாடுகளில் விவசாயம் எப்படி பண்ணுறாங்க. ஜப்பானில் விவசாயம் எப்படி பண்ணுறாங்க. ஜப்பான் தமிழ்நாட்டில் விவசாயத்தை படிச்சிருக்கிறான்.
அதெல்லாம் வந்து வரலாறு இருக்குது சரிங்களா. ஆனால் இப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ண போகிறோம், அவனை ஃபாலோ பண்ணினா அந்த அளவுக்கு நம்ம வந்து பின்தங்கி இருந்துகிட்டு இருக்கோம் ரைட்டுங்களா. நமக்கு தான் தெரியாது, ஜாதி சண்டை போட்டுக்கிட்டு மத சண்டை போட்டுக்கிட்டு நமக்கு அதுக்கே நேரம் சரியாக போச்சு. இதனால தான் மக்களே சரிங்களா, ஏதோ ஒரு ஆட்சி வந்துடுச்சு ஃபுல்லாக வந்து. ஆனால் நமக்கு நல்லா தெரியுது அந்த இந்த உறுதிமொழி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கி முதல்ல வந்தே மாதிரி, ரெண்டாவது தேசிய கீதம், மூணாவது தமிழ், எப்படி தமிழை வளர்ப்பாங்கன்னு தெரிஞ்சு போச்சுமே ரைட்டுங்களா. இப்போ தான் இருக்குது. அதனால் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டு அந்த மீனில் சிக்கிக்கிட்டீங்க அவ்வளோதான். அவர் ஒரு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க போகிறாரு. 3000 கோடி செலவழிச்சிட்டான்னு சொல்கிறாங்க ஆதவர்ஜனுடைய அந்த கம்யூனிட்டி, அதாவது அந்த கமிட்டி ஆதவர்ஜனுடைய ஃப்ராடு கும்பல் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ரூட்டு எல்லாம் சேர்ந்தது 3000 கோடி. அந்த 3000 கோடி கண்டிப்பாக ஒரு 4 மாதத்துல 30,000 கோடி அடித்து மாற்றிடுவாங்க வெளியே தெரியாமல். இன்னொன்று சவுத்தில் பார்த்தீங்கன்னாக்கி இந்த இயற்கை வளங்களை சூறையாடுறதுக்கு ஏற்கனவே ஒரு திருடன் இருந்திருக்கான், முருகனி ஒரு திருடன் சரிங்களா. அவருக்கு தான் அந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. அந்த மலை வளங்கள் மண் வளங்கள்லாம் வழக்கம் போல் வந்து கொள்ளையடிச்சு வழக்கம் போல் எல்லாம் அதான் நடந்துகிட்டு இருக்கேன் சரிங்களா. ஏன்னா திமுகவுடைய தலையீடு அதிகமாக இருக்கும் இதில். ஏன்னாக்கி அவங்க தான் எம்எல்ஏஸ் அந்த சிபிஐ ரைட்டுங்களா. அப்போ வந்து இந்த இதெல்லாம் இருக்குல்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் ரெண்டுமே, அப்புறம் இந்த இந்தியன் முஸ்லீம் லீக்கு, அப்புறம் விசிக்கு எல்லாம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாம் அந்த ஸ்டாலினுடைய பக்கா பிளான் போட்டு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக இது திமுகவுடைய பாதி ஆட்சி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாதி இவங்க அர்ஜுனோட ஆட்சி தான். அர்ஜுனா தான் சிஎம்மாக இருப்பார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கி இவரெல்லாம் ஒரு பொம்மை தான் வச்சுக்கிட்டு, நான் இவர் வந்து ஒரு பப்ளிசிட்டி அப்படி தானே கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. எல்லாம் யாருக்கிட்டானா அவருடைய ஃபேஸ் தான் நான் ஓட்டு போட்டிருக்கேன். ஃபேஸ் கொள்கையை பார்த்து ஓட்டு போடலையா. அவன் இன்னொன்று சொல்கிறான், கொள்கை அப்படின்னா கொள்கை என்ன வேலை என்னொன்று சொல்கிறான் பார்த்துக்கோங்க. அதாவது வேட்பாளரே யாருன்னு தெரியும், அவனே சொல்கிறான். கேட்டால் இதெல்லாம் உங்களுக்கு வேட்பாளர் யாருக்கு போட்டீங்க, யார் வேட்பாளர் உங்கள் தொகுதியில் தெரியாதுங்க. நான் டிவிக்கு போட்டேன், அது ஒரு பெருமையாட்டு. விசில் சின்னத்துக்கு போட்டேன். இந்த மாதிரி இருக்கிறாங்க, இந்த மாதிரி தற்கொலைகள் இருக்கிறனால தான் மலையாளிலாம் பேச ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் வந்து விஜய் தற்கொலை கிடையாதுங்க, உங்கள் மக்கள் பெரிய தற்கொலை நீட்டு. சரி, எனிகாவும் தற்கொலை மக்களே வாழ்க வளமுடன் நல்லா இருங்க சரிங்களா. உங்களோடு சேர்ந்து நானும் பாதிக்கப்பட்டு தான் போகிறேன், நானும் வந்து நாசமாக தான் போகிறேன் சரிங்களா. அதில் எந்த மாற்றுக்கிறதும் இடம் இல்லை. எனக்கு வந்து நியாயம் இன்னைக்கு உண்மை வந்து ஊரை சுற்றி வர்றதுக்குள்ளே போய் வந்து சுற்றி வந்துடும் ரைட்டுங்களா. அதனால் வந்து நல்லா இருங்க. எல்லாத்துக்கும் வயிற்று கிடச்சது தான். சந்தோஷமாக இருக்குது மக்களே. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. நன்றி மக்களே, நன்றி.